ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா முக்கியமான அறிவிப்பு ஒன்று வந்திருக்குங்க. அது நம்ம மக்களாகிய நம்ம எல்லாருக்குமே அது கண்டிப்பாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன ஏது அப்படின்னு நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என் கையில் இருக்கிறது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதை சொன்ன தெரியுமா நான் வீடியோ ஃபஸ்ட்டிலே ஒரு முக்கியமான விஷயங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ நம்மளுடைய டிவிக்கே அரசு ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் பட்ஜெட் தாக்குதலில் ஒரு 30 விதமான சீர்திருத்தங்கள், அதாவது சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. என்னென்னு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா? ஆனது நம்மளுடைய பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய பேரில் சிறப்பு பள்ளி எல்லா இடத்துக்கும் கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு 125 கோடி செலவில் கொண்டு வந்திருக்கிறாங்க. இரண்டாவது என்ன தெரியுமாங்க? மீன்பிடி தடைகால உதவி திட்டம், அது 135 கோடி செலவில் கொண்டு வந்திருக்கிறாங்க. மூணாவது தாய்மாமன் சீர் சுமந்து வராண்டி அப்படிங்கிற ஒரு இதில் தாய்மாமன் சீருன்னு சொல்லி பிறந்த குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரத்தை கொடுக்குறாங்க 560 கோடி செலவில். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம மதுரையில் சிறப்பு சட்ட கல்லூரி அதுவும் கொண்டு வரணும்னு சொல்லி கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்யாணம் முடிய போகிற பெண்களுக்கு, திருமணமாகக்கூடிய பெண்களுக்கு 8 கிராமில் தாலிக்கு தங்கம் அப்படிங்கிற விஷயத்தையும் ஒரு அழகான பட்டுப்புடவையும் கொடுக்க போகிறாங்களாம். ஸோ 812 கோடி செலவில் கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது என்னென்னா, பெத்த பிள்ளைகள் தாய் தகப்பனை நீங்கள் தேவையே இல்லைன்னு சொல்லி ரோட்டில் விட்டுட்டு போயிடுறாங்கங்க அனாதையாக. ஆனால் இந்த நம்ம கவர்மெண்ட் என்னென்னா, நீங்கள் அனாதை கிடையாது, நாங்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுப்போம் சொல்லி ஒரு 12 மாவட்டங்களுக்கு முதியோர் இல்லத்தை 12 முதியோர் இல்லத்தை கட்டி கொடுக்க போகிறாங்கங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் இருக்கிற நிறைய பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், மாற்றுத்திறனாளிகளாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நம்ம இந்தியாவுக்காக அவங்க ஜெயிச்சு கொடுக்கணும், ஒலிம்பிக்கில் அவங்க வின் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கணுமேன்னு சொல்லி ஒரு 50 கோடி செலவில் கொண்டு வர போகிறாங்கங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10,000 பெண்களுக்கு கறவை மாடுகள் அதை கண்டிப்பாக கொடுக்கணுமேன்னு சொல்லி ஒரு 51 கோடி செலவில் என்ன பண்ண போகிறாங்க, கொண்டு வர போகிறாங்கங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரசு ஊழியர்களுக்காக மருத்துவ காப்பீடு 5 லட்சம் வரைக்கும் உயர்த்தியிருக்கிறாங்கங்க. அதுக்கப்புறம் அதே அரசு ஊழியர்களுக்கு ஒரு சிவியரான ஒரு நோய் இருக்குது, அரிய வகை நோய் இருக்குது அப்படின்னா 15 லட்சம் வரைக்கும் மருத்துவ காப்பீடு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் கலைஞருடைய கனவு இல்லம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குங்க. ஆனால் அது இப்போ பெயர் மாற்றம் செய்து வெற்றி வீடு இல்லம்னு சொல்லி அதை பெயர் மாற்றம் செய்து 3,10,000 முதல் 5 லட்சம் வரைக்கும் அதை உயர்த்திருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய தூத்துக்குடி, நெல்லை ஆகிய இடங்களை விண்வெளி தொழில் மண்டலம் அப்படின்னு அறிவிக்க போகிறாங்கங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஒவ்வொரு மாவட்ட வாரியங்களை சேர்த்து சிப்காட் பூங்கா அப்படின்னு ஒரு அமைப்பை கொண்டு வர போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா முதல் ஆர்டிஃபிஷியல் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை கொண்டு அங்கே இருக்கிற 5 லட்சம் இளைஞர்களுக்காக ஒரு அமைப்பை கொண்டு வர போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கால்நடைகளை காப்போம், விலங்குகளை பாதுகாக்கிறது ரொம்பவே ஒரு கட்டாயமான ஒரு சூழ்நிலையாக இருக்குங்க. அதுக்கு 31 கோடி செலவில் அது அமைப்பை கொண்டு வர போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆடை இவ்வளோ ஒரு முக்கியமான விஷயங்க. அதுக்காக திருப்பூர் டெக்ஸ்டைல்ஸ் சென்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆடைக்காக கொண்டு வர போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பனை மேம்பாட்டு கழகம் அப்படின்னு கிராம சைடு பார்த்திங்கன்னா அது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு கண்டிப்பாக தெரியும். அதுக்காக பனை மேம்பாட்டு கழகம்னு சொல்லி ஒரு 14 கோடி செலவில் கொண்டு வர போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாய் கேர் அப்படின்னு ஒரு சிறப்பான திட்டம், கருவுற்ற தாய்களுக்காக அவங்களுக்காக சிறப்பு சேவை செய்யணும், அதுக்காக இந்த ஒரு ஸ்கீமை கொண்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மின் வாகனம் இருக்குல்ல, அந்த எலக்ட்ரிக்கல் பைக் இப்போ அதிகமாகவே ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு எல்லாருக்குமே சார்ஜ் போடுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அப்படிங்கிறதுக்காக 20,000 சார்ஜிங் சென்டரை கொண்டு வர போகிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம், சென்னை, கூவம், அடையாறு அப்படி இருக்கிற அந்த ஆறுகளை பழைய மாதிரி அதை மறுபடியும் ஒரு தூய்மையான ஆறாக கொண்டு வரணும்னு சொல்லி அந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்கிறாங்க. அது எதுக்காகனா, முன்னாடி காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா அது ரொம்பவே ஒரு கிளியரான தண்ணியாக இருந்திருக்கு. அந்த தண்ணியெல்லாம் எடுத்து குடிச்சிருக்காங்க.
இப்போ அது பக்கத்தில் கூட போக முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையினால அதை வந்து கிளியர் பண்ணி தரப்போகிறாங்களாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ரோடுகள் பார்த்திங்கன்னா ரொம்பவே மோசமாக இருக்குது. ஸோ அதை வந்து என்ன பண்ணணுன்னா, நம்ம சாலை செயலி அப்படின்னு ஒரு ஆப்பில் அதோட ஃபோட்டோ எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா அந்த ரோடு பாதிக்கப்பட்ட அந்த சாலை வந்து மறுசீரமைப்பு தந்து அது ரெக்கவர் ஆகி தந்துடுவாங்கங்க. அது ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூரிய மின்வெளி, எஃகு மின்வெளி அப்படின்னு சொல்லி ஒரு 100 கிராமங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறாங்க. எதுக்காக இந்த மின்வெளி அப்படின்னா, மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் எந்த ஒரு தொந்தரவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு அமைப்பை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தாமிரபரணி, காவேரி, வைகை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆறுகள் இருக்குது. அந்த ஆறுகளை வந்து மறுசீரமைப்பு கொண்டு வரணும். பழைய மாதிரி அந்த ஆறுகள் பழைய மாதிரி இருக்கணும். எந்த ஒரு துணியோ அசுத்தமயம் செய்கிறதோ எதுவுமே இருக்கக்கூடாது, கிளியராக இருக்கணுங்கிறதுக்காக இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரேஷன் ஷாப்பில் வந்து முன்னாடிலாம் ஒரு பொட்டலம் போட்டும் ஒரு கரெக்டான ஒரு இதில் கொடுத்துருந்தாங்க. அப்போ அதை வந்து இப்போ மறுபடியும் கொண்டு வரணுங்கிறதுக்காக பொட்டல முறை, அந்த முறையில் கோதுமையை வந்து என்ன பண்ண போகிறாங்க, ரேஷன் கடையிலலாம் கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 பெண்களுக்கு வந்து வெற்றி மகளிர் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமில் வந்து ஆடுகள் வந்து கொடுக்க போகிறாங்கங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம திருவள்ளுவர் அந்த தினத்தன்று ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா காகிதர் மில்லஸ் விருது அப்படிங்கிற ஒரு விருதை வந்து கொடுக்க போகிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா விமான நிலையம், கிளாம்பாக்கம், கோம்பேடு இன்னும் பல்வேறு இடங்களில் வந்து மெட்ரோ அந்த வழியை வந்து கொண்டு வர போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளூர் வேலைவாய்ப்பு, அதாவது கிராமப்புறங்களில் இருக்கிற மக்களுக்கு கண்டிப்பாக வேலைவாய்ப்புங்கிறது கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறதுக்காக, அதாவது நம்மளுடைய நீர் சுற்றுலா அப்படிங்கிற ஒரு ஜாபை வந்து கண்டிப்பாக கொடுக்க போகிறாங்களாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நதிகளை வந்து இணைக்கும் ஒரு திட்டம்ங்க, முக்கியமானது. நம்மளை தென்பெண்ணை, பாலாறு, தாமிரபரணி, வைப்பாறு போன்ற நதிகளை வந்து ஒன்று சேர்க்கும் ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வர போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காவிரி, பொன்னிடம் அப்படிங்கிற ஆறுகளை வந்து தடுப்பணைகள் வந்து கொண்டு வர போகிறாங்கங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள் வந்து ஒரு 30 வகையான திட்டங்கள் நம்மளுடைய பட்ஜெட் தாக்குதலை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ வந்து இது எதுக்காக அப்படின்னா, இது வந்து முக்கியமானதுங்க. நம்ம மற்ற வீடியோஸை வந்து பேசுகிற மாதிரி இதை நம்ம வந்து சும்மா பேசிட முடியாது. எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சின்ன சின்ன நோட்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேங்க. ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க, சரிங்களா? ஸோ இந்த பதிவு எனக்கு சொல்லணும்னு ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு. இந்த 30 வகையான திட்டங்கள் முக்கியமானு கேட்டிங்கன்னா முக்கியம்தாங்க. மக்களாகிய நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம் நான் நம்புகிறேன். வீடியோ பார்க்குற நீங்களும் தெரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன், சரிங்களா? இதில் ஏதாவது நம்ம மிஸ்டேக் பண்ணியிருந்தோம்னா மன்னிச்சிக்கோங்க, சரிங்களா? ஸோ எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக நம்மளுடைய சேனலுக்கும் கூட ஆதரவு கொடுங்க. பாய்ங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.